இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல யோசுவா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வரும்போது எரிகோ அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக ஆண்டவர் யுத்தத்தை அனுமதிக்காம இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பட்டணத்தை சுற்றி வர சொன்னாங்க. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லாம ஆண்டவர் ஏதோ செய்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு விசுவாசிச்சு அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. ஸோ சுற்றி 7 நாள் அதே மாதிரி சுற்றி வருவாங்க. ஸோ முதல் நாள் ஒரு வாட்டி சுற்றினாங்க. ஆனால் 6 நாள் வரைக்கும் ஒரு வாட்டி சுற்றிட்டு 7ஆவது நாள் 7 வாட்டி சுற்றி வந்தாங்க. ஸோ டோட்டலாக 13 வாட்டி அவங்க அந்த பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. 13ஆவது வாட்டி அவங்க சுற்றி வரும்போது அந்த பட்டணம் ஃபுல்லாகவே இடிப்பட்டு அதுக்குள்ளே இருந்த எல்லாருமே மாண்டு போனாங்க. ஆண்டவர் யுத்தமே இல்லாமல் ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல தான் அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிறத நீங்கள் விசுவாசிச்சு நீங்கள் வாழ்க்கையில் போகும்போது ஆண்டவர் எப்படி அந்த தேசத்தை அவங்களோட கையில் ஒப்பு கொடுத்தாங்களோ அதே போல் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை வைத்திருப்பாங்க. அந்த காரியத்தை கண்டிப்பாக உங்களுடைய கையில் கொடுப்பாங்க. அதனால சோர்ந்து போகாமல் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மேலே விசுவாசத்தோடு உங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. Thank you. Have a blessed day.